அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 11, 2024 வியாழக்கிழமை. தினமணியில் இருக்கிற முக்கியமான நியூஸஸ் என்னென்னு பார்ப்போம். ஹெட்லைன்ஸ் வந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டைரெக்டாக இன்றைக்கான திருக்குறள்ன்றதை பார்த்துருவோம். செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமல் யானும் கெடும். ஒருவன் செய்யத்தகாத செயல்களை செய்வதனால் கெடுவான், செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதனாலும் கெடுவான்னு தெரிந்து செயல் வகை அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக QS உலக பல்கலைக்கழக தரவரிசை. அண்ணா சென்னை பல்கலைக்கழகங்கள் முன்னேற்றம். சென்னை ஐஐடி பின்னிடம் தெரிவிச்சிருக்காங்க. தரவரிசை பட்டியலில் முதல் 5 இடங்கள்னு தெரிவிச்சிருக்காங்க. மசாசெட்ஸ் தொழில்நுட்ப நிறுவனம் அமெரிக்கா, கேம்பிரிட்ஜ் பிரிட்டன், ஆக்ஸ்போர்ட் பிரிட்டன், ஹார்வர்ட் அமெரிக்கா, ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் அமெரிக்கா. இந்திய உயர்கல்வி நிறுவனங்கள் அடைப்புக்குறிக்குள் முந்தைய ஆண்டு தரவரிசைன்னு தெரிவிச்சிருக்காங்க. QS உலக பல்கலைக்கழக தரவரிசை பட்டியலில் அண்ணா மற்றும் சென்னை பல்கலைக்கழகங்கள் முந்தைய ஆண்டை காட்டிலும் சிறப்பாக முன்னேற்றம் கண்டுள்ளனன்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக அயர்லாந்து இளம் பிரதமர் ஹாரிஸுக்கு மோடி வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அயர்லாந்தின் இளம் பிரதமராக பொறுப்பேற்றுள்ள சைமன் ஹாரிஸுக்கு பிரதமர் மோடி புதன்கிழமை வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, அயர்லாந்தில் இளம் பிரதமர், அவர் பேர் என்ன, ஹாரிஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல் நேம் வந்து சைமன் ஹாரிஸ். ஸோ இன்றைக்கான இம்பார்ட்டன்ட் நியூஸ் அவ்வளோதான். இது ஒரு ஹேண்ட் ரைட்டிங் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஷார்ட் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனலில் இருக்குது. வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மேலும் இன்னும் நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.